சார், ஆ. பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம், கொஞ்சம் வெளியில இருங்க. தம்பி, இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணா நான் தொடச்சி விட்டுருவேன். நான் அதை விளையாண்டுட்டு இருக்கேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு தம்பி, கொஞ்சம் ஆஃப் பண்ணா தொடச்சி விட்டு போயிடுவேன். எனக்கு இன்னைக்கு ஃபுல் டே ஸ்கூல் லீவு. இன்னைக்கு ஃபுல்லா நான் விளையாண்டு தான் இருக்க போறேன். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா? பரத், நீ Please. இன்னும் ரெடி ஆகலையா? ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அதனால டாடி இன்னைக்கு ஸ்கூல் போக வேணாம் சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். எக்ஸாம் வருதுல்ல, சீக்கிரமா ரெடியா போ. ஸ்கூலுக்கு லேட்டா போனா மிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மிஸ் கிட்ட நான் பேசுறேன். ஓகே செல்லம், கெட் ரெடி ஃபாஸ்ட். மாமி, இத வந்துட்டம்மா. என்னம்மா? மாமி, டிஃபன் என்ன பண்ணிருக்கீங்க? பொங்கலும் தோசையுமா? இல்ல மாமி, வேண்டாம். டாக்டர் வந்து பேஷண்ட்டே இட்லி தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. சோ நீங்க சீக்கிரமா இட்லி ரெடி பண்ணிடுங்க. நான் அவர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து அனுப்பணும். ஓகே? இதோ 5 நிமிஷத்துல ரெடி சீக்கிரம். பண்ணிடுறேம்மா. சரிம்மா. என்னங்க இது? நீ இன்னும் ரெடி ஆகலையா? இல்ல, ஏன்? எனக்கு மூடு சரியில்லை. என்னங்க இது? மூடு சரியில்லைனா? அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சரியாயிடும். ஆமா, என்ன இது? பரத் மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. நீங்க என்ன குழந்தையா? போங்க, போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே. பரத், ரெடியா? ரெடி. தலை கலைஞ்சிருக்கு பாரு. ஓகே மாமி, என்னம்மா? சீக்கிரமா டிஃபனை ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. நான் பரத்தை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். கொடுத்து அனுப்பிச்சிடுறேம்மா. நான் வரேன். ராஜி, அப்படியே உட்காரு. பாத்துமா. எனக்கு ஒன்றும் ஆயிடாது இல்லைங்க? என்னம்மா இது? டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனா நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. எனக்கு ஜானகிய நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. ஆமாங்க, ஜானகிய பார்த்ததுல இருந்து நமக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. என்னம்மா சொல்ற? உண்மைதாங்க. பரத்தோட ஆக்சிடென்ட், அருணோட நிச்சயதார்த்தம் நின்னு போனது, இப்போ நான் இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கிறது, இதெல்லாம் ஜானகி பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க நடந்திருக்கு. ஏதோ அருணோட மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ராஜி, இத பாருமா, வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோயின்சைட் ஆகும். ஆனா அந்த விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்க, தேவையில்லாம குழப்பங்கள் தான் நினைச்சோம். இல்லைங்க, இது அந்த மாதிரி என்னால நினைக்க முடியல.
என் உள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மாதிரி இருக்குங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அருணை தனி கொடுத்துன போக சொல்லலாங்க. இதை பாரு ராஜி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ முதல்ல நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வா. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதுக்கப்புறமா நீ மனசை போட்டு இப்படி குழப்பிக்க மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு எதுவும் தப்பா நடக்காது, சரியா? இல்லைங்க, இந்த விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஏன் முடிவுக்கு என்னை விட்டுடுங்க. இல்லம்மா, என் மனசுக்கு பட்டதை சொன்னேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி, அப்ப நம்ம ஏரியாலே ஒரு நல்ல வீடா பாருங்க. இந்த வாரத்திலே நம்ம குடி வச்சிடலாம். இந்த வாரத்திலேயே வா. என்ன சார் கிளம்பிட்டீங்களா? இதை அக்கா கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். சிஸ்டர், நான் வந்துட்டு போனதா அக்கா கிட்ட சொல்லாதீங்க. சரி சார். வாங்க மாமா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்ல வேண்டாமா, ராஜேஸ்வரிக்கு அனுப்பியிருந்தியே, அதுலயே 2 பேரும் சாப்பிட்டோம். அக்காக்கு துணையா நான் இருக்கேன்னு சொன்னேன். நீங்க மாமி அனுப்பிட்டீங்க. வயசான காலத்துல மாமிக்கே ஒரு துணை தேவை. அவங்கள போய் அம்மா, ராஜேஸ்வரி நார்மல்ஸுக்கு வந்துட்டா. அவளுக்கு ஒரு பேச்சு துணையா இருக்கட்டுமே தான் மாமி அனுப்பி வச்சேன். அதோட நீ வேற 2 நாளா தூங்கல இல்லம்மா, அதுக்காக தான். இந்த வயசுல எனக்கு என்ன ரெஸ்ட்? நீங்க பாலாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா வேண்டாமா, நான் பரத்தை தூக்கிட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு இவன் எங்கேயே தூங்கட்டுமே. எதுக்குமா? உங்க 2 பேருக்குள்ள இவன் எதுக்கு இடைஞ்சல? இவன் தான் இப்ப பெரிய இடைஞ்சலா? நமக்குள்ள இன்னும் எவ்வளவு இருக்கே. டேய், என்னடா சொல்ற? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. என்னங்க இது? சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசுறீங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது. எல்லாரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரத் இங்கேயே தூங்கட்டுமேன்னு சொல்றாரு. நீங்க எதுக்கு உங்க பையனை பிரிச்சு பேசுறீங்கன்னு கோவப்படுறாரு. அதான் இல்லைங்க. ஏண்டா அதை ஏன்டா இப்படி சுத்தி வள சொல்ற? எங்கிட்டயே நேரடியாக சொல்லக்கூடாதா? இவன் எப்போதுமே இப்படிதாம்மா, எந்த விஷயத்தையும் வெளிப்படையா பேசவே மாட்டான். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புடுங்கிட்டு இருப்பான். ஆமா, அப்படித்தான். ஏன்டா அதையும் இவ்வளவு சீரியஸா சொல்ற? இத பாரு அருண், பரத் இங்க தான் படுக்க போறான் அப்படின்னு உரிமையோட என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் என்ன சொல்ல போறேன்? சந்தோஷம் தான் படுவேன். ஏன்டா இப்படி எல்லா விஷயத்திலையும் மூஞ்சியை தூக்கி உம்முன்னு வச்சுக்கிற? என்னடா நீ? எதை யார் யார்கிட்ட எப்ப பேசணுன்றதே எனக்கு தெரியாதுமா. ரைட்மா, நான் வரேம்மா. டேய் வரேன்டா, குட் நைட்ரா. ஆமா, யாரையுமே எப்பவுமே புரிஞ்சுக்க தெரியாத முட்டாள் தானா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? வந்ததுல இருந்து உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. எனக்கு என்ன புரிஞ்சுக்க 30 வருஷம் ஆயிருக்கு. உனக்கு எங்க புரிய போகுது? உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. கிரைண்டர்ல அரிசி போட்டிருக்கேன், என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலைய பண்பலை ஒலிபரப்பு நேரம் இப்பொழுது சரியாக நண்பகல் 1 மணி. அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது என்னங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க லஞ்ச் சாப்பிட்டுக்கோங்க. வீட்டுக்கா? எதுக்கு? பரத் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டில் வேற யாருமே இல்லை. நம்ம யாருமே இல்லைன்னா அவன் சாப்பிட மாட்டான். மாமி வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. 7 மணிக்குள்ள டிஃபன் கொடுத்தாகணும், இல்லைன்னா விசிட்டிங் ஹவர் முடிஞ்சிடும். வீட்டுல வேற யாருமே இல்லையா? வேலைக்காரங்களா எதுக்கு தான் இருக்காங்க? இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம செய்யற மாதிரி வருமா? அக்காக்கு சேஞ்ச் பண்ண சாரி வேற கொடுத்து அனுப்பணும்.
எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஓகே? ஜானகி, எல்லாத்துக்கும் நீயே ஓடி உன் உடம்ப கெடுத்துக்காத. உன் அளவுக்கு வேலையை பாரு, அது போதும். மத்தவங்க வேலையை அவங்கவங்க பார்த்துப்பாங்க. யாரையாவது பார்க்க விட்டுருவேனா நானு? இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் ஜானகி, ஆஃபீஸ் நேரத்துல ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் பண்ணணும்னு நீ தானே சொன்ன? 9 to 5:30 நீ ஆஃபீஸ்ல இருக்கணும். திஸ் இஸ் மை ஆர்டர். ஓ, நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். ஜேஎம்டி சார், எங்க சிஸ்டர் இன் லாக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள பார்க்க போகணும். எனக்கு ஹாஃப் டே பெர்மிஷன் வேணும். இந்தாங்க. மா கூப்பிட்டீங்களா? உள்ள சாரி வச்சிருக்கேன். அயன் பண்ணி எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும். சரிங்கம்மா. ஹாய் ஆண்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரத், வா. நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா? வெரி குட். என்ன சாப்பிடுற? எதுவும் வேண்டாம் ஆண்டி. ஏதாவது சாப்பிடு பரத். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. ஐஸ்கிரீம்? அது கொஞ்சம் கேப் இருக்கு. என்ன ஐஸ்கிரீம் சொல்லிட்டு கபோர்டு திறக்கறீங்க? அந்த கேப்புக்கு முதல்ல பிஸ்கெட் தரேன், அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் தரேன். ஓகே? ஓகே. இந்த பிளேட்ல சாப்பிடு. வந்துட்டீங்களா மாமி? என்னம்மா நீ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். போங்க. இப்ப நான் என்ன வேலை செஞ்சுட்டேன்னு என்ன போ சொல்ற? நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிடல்ல ரொம்ப நேரம் இருந்திருக்கீங்க, டயர்டா இருப்பீங்க. நீங்க முதல்ல போங்க. போங்க. எனக்கு ஒரு அட, டயர்டும் இல்லம்மா. போங்கண்ணா. என்னம்மா போங்கன்னு நீ? சொல்றேன்ல. ஐயோ, மாமி, நீங்க போங்க. நீ வேலை செய்யற, நான் போங்க. பாத்துட்டு இருக்கறதா? ஐயோ, என்ன பொண்ணு போ. சாப்பிட்டியா? இப்ப ஐஸ்கிரீம் தரேன். ஐஸ்கிரீம். ஸ்பூனா? போய் எடுத்துட்டு வரேன். மாமி, 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 என்னம்மா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறீங்களா? என்னம்மா இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செஞ்சிடுறேன். இந்தாங்க. இத வச்சுக்கோங்க. ஆட்டோலயே போயிடுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இத வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க. சரியா? சரிம்மா. ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா, எல்லாம் எடுத்து வச்சிருக்கேம்மா. சாரஸ் இருக்கு, கொடுத்துருங்க. கொடுத்துறேம்மா. சரி. வரேம்மா. சரி. மேடம், மேடம், யார் நீங்க? என்ன வேணும்?
மடிப்பிச்சை எடுக்கிறதா வேண்டியிருக்கேன். பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுறீங்க. எங்க நாத்தனாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு குணமாகணும்னு மாரியம்மனுக்கு வேண்டியிருக்கேன். கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வரேன். நாத்தனார்னா எலியும் பூனையுமா இருக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு நாத்தனார் கிடைக்க அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. நன்றிங்க. நன்றிங்க. பரவாயில்ல. இந்தாங்க. வரேங்க. சரி. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லம்மா. என்ன? எங்க நாத்தனாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு குணமாகணும்னு மாரியம்மனுக்கு வேண்டியிருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? கையும் காலும் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இப்படி வீடு விட பிச்சை எடுக்கிறிய, வெக்கமா இல்ல? கொஞ்சம் விட்டா வீட்டுல இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாளுங்க. என்ன முறைக்கிற? மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நாத்தனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்துடுறாளுங்க. இப்படி மானம் கெட்டு போய் ஊரை ஏமாத்துறதை விட உழைச்சு பொழைக்க வேண்டியது தானே. சொல்லிட்டே இருக்க, மரம் மாதிரி நிக்கிறியே. போங்கறல, பாப்பா போமா. மேடம், டேய் யாருன்னு பாரு. மேடம் நீங்களா? உங்க வீடாப்பா? ஆமாம். மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். எம்டி ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்த வேண்டுதல். என்ன மேடம் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வசதிக்கே எங்கே வேணா எப்படி வேணா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், அதை விட்டுட்டு இப்படி? என்னதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கடைசி நேரத்துல கடவுள் தான் காப்பாற்றுவாருன்னு சொல்லுவாங்க. அதான் நான் முன்னாடியே கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். நீங்கள் போடுற பிச்சையில தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் போய் எங்ககிட்ட ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கலான்னு வச்சிருந்த காசு, ஒரு உயிரை கொள்ள பயன்படுற காசு, ஒரு உயிரை காப்பாற்றுவாது பயன்பட்டுமே. இந்தாங்க மேடம், உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். நன்றிப்பா.